வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மாப்போசி, அதாவது மாப்போ சிவஞானம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மாப்போசி அவர்களை பற்றி தமிழகத்தில் தெரிஞ்சுக்காதவங்க யாருமே இருக்கவும் மாட்டாங்க. மேக்சிமம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்னுடைய இந்த பதிவு. அதாவது மாப்போசி அவர்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாடு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் ரொம்ப அரும்பாடுபட்டு தமிழ்நாட்டை நமக்கு பெற்றுக் கொடுத்த தலைவர்னே சொல்லலாம். இவர் ஜூன் 26, 1906 சென்னையில் உள்ள 1000 விளக்கு பகுதியில் பிறந்தார். இவருக்கு சிறப்பு பேர்னு பார்த்தீங்கன்னா தமிழறிஞர், அப்புறம் சிலம்பு செல்வன் அப்படிங்கிற சிறப்பு பேர்களும் இவருக்கு உண்டு. இவருடைய பெற்றோரும் பார்த்தீங்கன்னா பொன்னுச்சாமி, சிவகாமி. இவங்களுக்கு பிறந்தவர் தான் மாப்போ சிவஞானம். இவர் ஆரம்ப காலங்களில் நெசவு தொழில் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் பையனும் உண்டு. இவர் அதுக்கப்புறம் 1927 ஒரு தமிழ்நாடு நாளிதழில் ஒரு அச்சுவராக வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்திய விடுதலைக்காக போராட ஆரம்பித்தார். இப்படி இவர் இந்திய விடுதலைக்காக போராடும் போது இவர் காங்கிரஸ் அமைப்பில் சேர்ந்து இந்திய விடுதலைக்கு போராடினார். ஒரு சிறந்த சொற்பொழிவாற்றலாகவும் இவர் இருந்தார். இந்திய சுதந்திரத்துக்காக சிறைக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு 700 நாட்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவிச்சார். இவர் சிறையில் இருந்த காலங்களில் சிலப்பதிகாரத்து மேலே அதிக நாட்டம் கொண்டு சிலப்பதிகாரத்தை அதிகம் கற்பிக்க, அதாவது படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தில் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அந்த நோக்கில் ஈர்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் அவருக்கு சிலம்பு செல்வன் அப்படிங்கிற பெயர் இவருக்கு கிடைச்சிச்சு. இவர் அதுக்கப்புறம் 1950 சிலப்பதிகாரத்துக்குன்னு ஒரு மாநாடு ஒன்று நடத்தணும்னு நினைச்சாரு. அந்த மாநாடு 1950 நடத்தி அதில் ஒரு சிறப்பான வெற்றியும் பெற்றார். இதை அந்த முதல் மாநாட்டு நடத்தும் போது காமராஜர் அவர்கள் முதற்கொண்டு கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இவர் ஒவ்வொரு வருடமும் இந்த சிலப்பதிகார மாநாடை நடத்திட்டு வந்தார். இவருடைய கொள்கை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள், தமிழ் மொழிகள் பேசக்கூடியவர் அனைவரும் தமிழர்கள் அப்படின்னு கொள்கை கோட்பாடு கொண்டவர். ஒரு இடத்துல மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் போது சென்னை மாநகர் இப்போ உள்ள சென்னை மாநகரத்தை ஆந்திரா கேட்டாங்க. அப்படிங்கிற மாப்போ சிவஞானம் அவர்கள் போராடி இந்த சென்னை மாநகரத்தை தமிழ்நாட்டில் இணைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மாப்போசி அவர்களால் தான் இது சாத்தியமாச்சுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை திருப்பதியும் நம்ம தமிழகத்துக்கு அவர் போராடி விட்டுறணும், வாங்கணும் அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் திருப்பதி கிடைக்கல. அதுக்கப்புறம் திருத்தணி நமக்கு கிடைச்சிச்சு. இப்படி தமிழர்கள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும், அதாவது தமிழக எல்லையில் உள்ள இப்போ பார்க்கக்கூடிய தமிழக எல்லைகளாக இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தையும் தமிழர்கள் இருக்க பகுதியில் எல்லாமே தமிழகத்தில் இணைவதற்கு காரணமே மாப்போசி அவர்களால் தான். அதுக்கப்புறம் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர்
உருவாக்கியவர் வந்துட்டு மாப்போசி சிவஞானம் அவர்கள் தான். இவர் ஏற்படுத்தி விட்டு போன இந்த கப்பலோட்டி தமிழன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் வஉசி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த பெயராகவே வந்துட்டு பார்க்கப்படுது. மாப்போசி அவர்கள் வந்துட்டு அக்டோபர் 3, 1995 அந்த வருடம் வந்துட்டு இயற்கை எதிரார். இப்போ உள்ள அரசியல்கள் வந்துட்டு என்னதான் வந்துட்டு தமிழறிஞர்கள், தமிழ் கவிஞர்கள், அப்புறம் இப்படி பல பெயர்கள் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் சிலம்பு செல்வன் அப்படின்னு போட்டக்கூடிய மாப்போசி தான் வந்துட்டு உண்மையான தமிழன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழகத்துக்காக வேண்டி அவர் போராடிய போராட்டங்கள் அதிகம். நிறைய பேர் நான் தான் தமிழன், நான் தான் தமிழர் அப்படின்னு மாறுதட்டி கொண்டவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை நமக்கு தமிழனாக வாழ்ந்து நமக்கு இந்த தமிழகத்தை பெற்றுக் கொடுத்த மாப்போசி அவர்களுக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த தமிழ் மக்களும் தமிழர்களும் வந்துட்டு தலை வணங்கி இருக்கணும். நன்றி, வணக்கம்.